நான் இப்போ சிகப்பு வெண்டைக்காய் பொரியல் செஞ்சு காமிக்கிறேன். நல்லா கழுவி சுத்தம் பண்ணி தொடச்சி எடுத்துட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ண வெண்டைக்காயை வச்சு கடாயில் ஒரு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கடுகு, உளுந்தம்பருப்பு, கருவேப்பிலை போட்டு தாளித்து வெண்டைக்காவை போட்டுக்கணும். வெண்டைக்காவை போட்டு கிண்டும் போது அந்த ரெட் கலர் வெண்டைக்காய் 2 நிமிஷம் வெந்த உடனேயே அது கலர் மாறிடுது பச்சை கலரா. அது என்ன இயற்கையா மாடி தோட்டத்தில் விளைஞ்சது எங்க தோட்டத்தில். அதுக்கு பிறகு கொஞ்சமா தூள் உப்புக்கு, கல் உப்பை தான் நான் இடிச்சு வச்சிருப்பேன். தூள் உப்புக்கு கடையில் வாங்குற தூள் உப்பு யூஸ் பண்றது கிடையாது, அயோடின் கலந்ததுங்கிறதுனால. இதை தாளிச்சு ஒரு 5 நிமிஷம் தான் ஆகும் வெண்டைக்காய் பொரியல் பண்றதுக்கு. உப்பு போட்டு வதக்கிக்கிட்டு மஞ்சளும் மிளகாய் 2யும் மொத்தமாக திரிச்சு வச்சிருக்கேன். அதனால மஞ்சள், மிளகாத்தூள் இந்த 2யும் போட்டு கிண்டி ஒரு 5 நிமிஷம் தான், உடனே சூப்பராக ரெடி ஆயிரும். எந்த கெமிக்கலும் சேராதது, இந்த இயற்கை முறையில் வளர்த்தது மாடி தோட்டத்தில். அதனால சீக்கிரமா வெந்துடுது. சூப்பராக டேஸ்ட்டும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. நான் லஞ்ச் பாக்ஸுக்கு என் பொண்ணுக்கு சப்பாத்திக்கு இதை தொட்டுக்கிறதுக்கு ரெடி